இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் நாளுக்கு நாள் உச்சநிலையை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதனோட கிளைமேக்ஸாக பார்க்கப்படுறது நேற்று அமெரிக்காவுடைய போர் விமானங்கள்லாம் ஈரான் மீது மிக துல்லியமான தாக்குதலாம் நடத்தியிருக்கு. அந்த துல்லியமான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 அணுசக்தி நிலையங்கள் மேலே தரமட்டமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 அணுசக்தி நிலையங்கள் நடான்ஸ், எஸ்பேகன் மற்றும் ஃபோர்டோங்கிற அணுசக்தி நிலையங்கள் தான். இப்போ இதை வரவேற்று பேசியிருக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானுக்கு 2 வழி தான், ஒன்று பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அமைதி உடன்படிக்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவில் அமெரிக்கா எங்கள் மீது வந்துட்டு தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இதுக்கு பதிலடி தாக்குதல் மிக கொடூரமான முறையிலையும் பேரதிர்ச்சியும் பேரழிவும் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடராக கோமேனி பார்த்தீங்கன்னா பகிரங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்பேஸ் எல்லாம் பக்ரைனில் இருக்குது. இந்த பக்ரைன் ஏர்பேஸை நாங்கள் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கல்ஃப் ஆஃப் பெர்ஷியா வழியாக க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுது, அந்த பாதையை நாங்கள் அட்டாக் பண்ணோம். இந்த